ஹாய் எல்லாருக்கும். ஆன்லைன்ல சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கா? அதுவும் பெருசா எந்த செலவும் இல்லாம உங்ககிட்ட இப்போ இருக்கிற கருவிகளை வச்சே எப்படி சம்பாதிக்கலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆன்லைன்ல காசு சம்பாதிக்கணும்னா ஒரு ஃபேன்சியான ஸ்டூடியோ, விலை உயர்ந்த கேமரா, மைக், இப்படி ஒரு பெரிய செட்டப் வேணும்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நிஜமாவே அது தேவையா? நிச்சயமா இல்ல. உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க இப்போ இத பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த சாதனம். ஆமா, உங்க ஃபோன் இல்லனா லேப்டாப். அது மட்டுமே போதும். என்னது நம்ப முடியலையா? வாங்க, இது எப்படி சாத்தியம்னு நான் சொல்றேன். ஓகே, இன்னைக்கு நாம மொத்தம் 10 வித்தியாசமான வழிகளை பார்க்க போறோம். உங்களுக்கு ஈஸியா புரியணும்னு இதை உங்ககிட்ட இருக்கிற கருவிகளை வச்சு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பெருசா எந்த தடையுமே இல்ல. உங்க பாக்கெட்ல இருக்கிற ஸ்மார்ட் போன், அது ஒண்ணு மட்டும் போதும். நீங்க இப்பவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்க பாருங்க, இந்த 2 வேலையுமே உங்க போன்லேருந்தே பண்ணலாம். ஒன்னு ஸ்டாக் போட்டோகிராஃபி. உங்க போன் கேமராவே போதும். நல்ல போட்டோஸ் எடுத்து அடோப் ஸ்டாக், ஷட்டர் ஸ்டாக் மாதிரி சைட்ல அப்லோட் பண்ணா போதும். முக்கியமா நம்ம டெய்லி லைஃப், சாப்பாடு, டிராவல் போட்டோஸ் மாதிரி இயல்பா இருக்கிற படங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கு. இன்னொன்னு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். சின்ன சின்ன கடைகள், பிசினஸ்க்கு அவங்க பேஜஸ் நீங்க ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கு கேன்வா மாதிரி ஃப்ரீ ஆப்ஸே போதுமானது. பெரிய டிசைனிங் ஸ்கில்லாம் தேவையில்ல பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்க கையில ஒரு லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கான வாய்ப்புகளோட கதவு இன்னும் பெருசா திறக்குதுன்னு அர்த்தம். சொல்லப்போனா இங்க தான் உங்களுக்கு நிறைய பவர்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க லேப்டாப்பை சும்மா ஒரு மெஷின்னு நினைக்காதீங்க. அது ஒரு சூப்பரான வருமானம் ஈட்டி தர கருவி. பாருங்க, ஏஐக்கு ட்ரெயின் பண்றதுல இருந்து ஆன்லைன்ல டியூஷன் எடுக்கிற வரைக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்கு பாத்தீங்களா? சரி, இதுல சில முக்கியமான வேலைகளை ஒன்னோட ஒன்னும் ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த 2 வேலைகள்லயும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. ரெண்டுமே டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ண நம்மளோட மனுஷ மூளைய நம்பி இருக்கு. ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன தெரியுமா? சிம்பிளா சொன்னா, நீங்க ஒரு ஏஐ கிட்ட பேசி அது சொல்ற பதில்கள் சரியா தப்பான்னு ரேட்டிங் கொடுக்கறது. கிட்டத்தட்ட நீங்க ஒரு டீச்சர் மாதிரி ஏஐக்கு சொல்லி கொடுக்குறீங்க. யூசர் டெஸ்டிங்ல ஒரு புது வெப்சைட் இல்லனா ஆப்பை யூஸ் பண்ணி அது உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு, என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு உங்க கருத்தை சொல்லுவீங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. சரி, உங்களுக்கு தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ நல்லா எழுத வரும், ஸ்பீடா டைப் பண்ணுவீங்கன்னா இந்த 2 வழிகளும் உங்களுக்காகவே இருக்கு. ஒன்னு ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங், கம்பெனிகளுக்கு பிளாக் போஸ்ட், ஆர்டிகல்ஸ்னு எழுதி தரலாம். இன்னொன்னு டிரான்ஸ்கிரிப்ஷன், ஒரு ஆடியோவை கேட்டு அதுல பேசுறத அப்படியே டெக்ஸ்டா மாத்துறது. இந்த 2 ஸ்கில்லுக்குமே ஆன்லைன்ல எக்கச்சக்கமான தேவை இருக்கு. இந்த ரெண்டுமே உங்க நேரத்தையும் திறமையும் வச்சு மத்தவங்களுக்கு உதவுற மாதிரி வேலைகள். விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னா நீங்க இருந்த இடத்துல இருந்தே ஒருத்தருக்கு ஆன்லைன்ல பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்யறது. இமெயில் செக் பண்றது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி. ஆன்லைன் டியூட்டரிங் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சம்பாதிக்கலாம். உங்க நேரத்தையும் அறிவையும் நேரடியா பணமாக்க இது ஒரு சூப்பரான வழி. ஓகே, இப்ப நாம பார்க்க போற கடைசி பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் நாம நம்ம நேரத்தை கொடுத்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு தடவை மட்டும் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வருமானம் தர்ற மாதிரி ஒரு டிஜிட்டல் சொத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். பாருங்க, இது ஒரு சூப்பரான கான்செப்ட். நீங்க ஒரு தடவை உங்க நேரத்தை செலவு பண்ணி ஒரு புக், ஒரு டெம்ப்ளேட் இல்ல ஒரு ஆன்லைன் கைடு மாதிரி ஏதாச்சும் ஒன்று உருவாக்குறீங்க. அதை கம்ரோட் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல போட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட அதுவாட்டுக்கு சேல்ஸ் ஆகி உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம். யூடியூப், டிக்டாக்ல உங்க முகத்தை காட்டாமலே கூட சேனல் ஆரம்பிச்சு சம்பாதிக்கலாம். இதுல 2 வழி இருக்கு. ஒன்னு ஆட்ஸ் மூலியமா வர வருமானம். ஆனா இதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் தேவை. சோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா 2வது வழி ஸ்பான்சர்ஷிப்ஸும் அஃபிலியேட் லிங்க்ஸும். இதுக்கு உங்களுக்கு சின்னதா ஆனா ரொம்ப எங்கேஜ்டா ஒரு ஆடியன்ஸ் இருந்தா கூட போதும். நீங்க சீக்கிரமாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். பாத்தீங்களா? இப்போ உங்க ஃபோன், உங்க லேப்டாப் இதை மட்டுமே வச்சு சம்பாதிக்கிறதுக்கு 10 தெளிவான வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 10 வழிகளும் ஒரு ஆரம்பம் தான். உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் ஆன்லைன்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ கடைசியா நான் சொல்ல வர்றது இதான். உங்ககிட்ட சூப்பரான கேட்ஜெட்ஸ் இல்லையேங்கிறது ஒரு தடையே கிடையாது. உண்மையில நீங்க ஆரம்பிக்காம தயங்கி நிக்கிறீங்களே, அதுதான் பெரிய தடை. அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இங்க எல்லாமே. சரி, இப்ப உங்க கையில டூல்ஸும் இருக்கு, என்னென்ன வழிகள்னும் ஐடியாவும் இருக்கு. இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். இதுல எந்த வழியா நீங்க முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஆன்லைன் பயணம் வெற்றிகரமா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.